Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து நம்ம வந்து ப்ரௌச்சர் டிசைன் நம்ம செஞ்சிருப்போம். மேகசின் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்ம வந்து டைப் பண்ற நேரம் நம்ம எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணி அதுக்கு எப்படி ஒரு மெயின் ஹெட்டிங் கொடுக்குறது, சப் ஹெட்டிங் எப்படி நம்ம செட் பண்ணுறது, இது சரியான முறையில் எப்படி செய்கிறன்றதை நம்ம பார்ப்போம். சிலவங்க வந்து எழுத்தெல்லாம் வந்து இழுத்து விட்ருவாங்க, அசிங்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிலவங்க வந்து மெயின் ஹெட்டிங்க்கு வந்து பெரிய ஒரு ஃபாண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, சப் ஹெட்டிங்க்கு வேறு ஒரு ஃபாண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, பேராகிராஃப்க்கு ஒரு ஃபாண்ட், அதாவது 3 ஃபாண்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வே இல்லை. அதாவது ஒரே ஃபாண்ட்டை வச்சே நம்ம ஒரு மேகசினை வந்து அழகு பண்ணலாங்க. அது எப்படின்றத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இப்போ இந்த ஹெட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று நான் வந்து காப்பி பண்ணேன். ரைட், இப்போ நான் திரும்ப எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ எப்படியோ இப்போ இந்த இது ரைட், இதை வந்து நான் ஒரு கூகுளில் வந்து காப்பி பண்ணுறேன், டமி டெக்ஸ்ட். இதை நீங்கள் வேர்டில் இருந்தால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இதுதான் டெக்ஸ்ட் டூல். இந்த டெக்ஸ்ட் டூல் எடுத்து நான் இந்த மாதிரி வரையேன். ரைட், வரைஞ்சிட்டு இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபாண்ட் வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த ஃபாண்ட் சைஸை நீங்கள் தீர்மானிச்சிங்க. நான் 12 தான் வேணுங்க எனக்கு கொடுக்குறதுக்கு வந்து. அதாவது நீங்கள் பேராகிராஃப் ஒன்று செய்கிற நேரம் நீங்கள் 12லே கொடுங்க, அதுதான் ப்ரொஃபஷனல். எங்கே அந்த ஃபாண்ட் வந்து இந்த ஃபாண்ட் ரைட், இது வந்து புது ஃபாண்ட் வந்து நல்ல ஃபாண்ட்டுங்க. இதை பற்றி நான் விரிவாக நான் சொல்லித்தரேன் பிறகு. இப்போ இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் V அடித்து பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ரைட், இதில் நான் இருக்கிற நேரம் பாருங்கள். இப்போ இது எப்படி சரியாக உங்களுக்கு பாருங்கள் ஜஸ்டிஃபை பண்ணி வந்திருக்கு. இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னா இதை அப்படியே சிலக்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஆப்ஷன் இருக்குது, கேரக்டரில் இதில் போய்ட்டு பாருங்கள் பேராகிராஃப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் உண்டு. ரைட், இல்லாட்டி இது அடிச்சிங்கன்னா பேராகிராஃப்னு ஆப்ஷன் வரும். இதில் வந்து நீங்கள் லெஃப்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து லெஃப்ட்டில் இருந்து தான் வரணும். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரியாக இல்லை. இந்த ரைட்னா இதில் வந்துடுவார், இப்போ லெஃப்ட் அலைன்மெண்ட் அந்த இதில் வந்து வந்துடுவார். ரைட், இது வந்து நாங்கள் அந்த ஸ்பேஸ் வச்சுருக்கனால இப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கணக்காக அந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணி இந்த டெக்ஸ்ட் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அலைன்மெண்ட் லெஃப்ட் இந்த அலைன்மெண்ட் கூட ஜஸ்டிஃபை பண்ணி இந்த மாதிரி வந்துடுவார். இதுதான் நீங்கள் ப்ரொஃபஷனலாக இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறோம். ரைட், ஓகே. இந்த லைனுக்குள்ளுக்கான ஸ்பேஸை நீங்கள் குறைக்கலன்னா குறைச்சிக்கலாம். இந்த இதில் போய்ட்டு குறைச்சிக்கலாம், உங்களுக்கு தேவையான குறைச்சிக்கலாம். இந்த இருக்குது ஸ்பேஸை உங்களுக்கு தேவையான இது செலக்ட் பண்ணி லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வேணான்னு குறைச்சிக்கலாம். ரைட், குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். ரைட், இந்த மாதிரி குறைச்சி கூட்டிக்கலாம். ரைட், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கான ஹெட்டிங் நம்ம எப்படி கொடுக்குறேன்றது பார்ப்போம். ரைட், இதை நான் வந்து டிலீட் பண்ணுறேன். இதுக்கான ஹெட்டிங் கொடுக்குற நேரம் இப்போ நான் வந்து எந்த ஃபாண்ட் நான் எடுத்துருக்கேன், இந்த ஃபாண்ட் பப்பின்ஸ்ன்ற ஃபாண்ட். இது வந்து இப்போ உள்ளதிலே நல்ல மார்க்கெட்டான ஃபாண்ட், நல்ல அழகான ஃபாண்ட்டோட இந்த ஃபாண்ட் வந்து நீங்கள் பவுச்சர் டிசைனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இதில் பாருங்கள் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா பம்ப்கினில் வந்து நீங்கள் ஒரு கூகுளில் போய்ட்டு ஒரு ஃபாண்ட்டோ நீங்கள் உங்களோட மேகசினுக்கு போடுற நேரம் இந்த மாதிரி வெயிட்டாக நிறையா இந்த மாதிரி உங்களுக்கான வேரியஸான ஒரே ஃபாண்ட்டில் இவ்வளோ வேரியஸான வகைகள் இருக்கிறத ஒன்று நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணி செய்யுங்க. ரைட், அது சில ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணாங்க, அந்த ஒரு ஃபாண்ட் மட்டும் தான் அதை செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ ஒரே ஃபாண்ட்டை வச்சு பாருங்கள் நிறையா செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ இப்படி ஒன்று எடுக்கிறேன்னா உங்களுக்கு லேஸாக இருக்கும், நீங்கள் ஒரு ப்ரௌச்சர் டிசைன் ஒன்று செய்யணும். இப்போ இது வந்து பேராகிராஃப்க்கு ரெகுலர் போடுறீங்க. இப்போ இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெயிட்டான ஃபாண்ட் ஒன்று போடுங்க, அடுத்தது அதோட வெயிட்டான ஃபாண்ட் ஒன்று போடுங்க. இப்போ நான் வந்து அடுத்தது என்ன போடுறேன், இதுக்கான ஒரு சப் ஹெட்டிங் ஒன்று போடுறேன். சப் ஹெட்டிங் சொல்லி நான் போடுறேன், சப் ஹெட்டிங் ஒன்று. சப் ஹெட்டிங் இப்போ சப் ஹெட்டிங் நான் டைப் பண்ணுறேன். சப் ஹெட்டிங் இப்போ சப் ஹெட்டிங் நான் டைப் பண்ணுறேன்னா இதுக்கான சைஸ் வந்து என்ன, எத்தனை சைஸ் வந்து 12. இப்போ 12ல் வந்து எனக்கு டபுள் மடங்கு சப் ஹெட்டிங்க்கு போடுறேன். அப்போ நான் என்னது 24 ப்ளஸ் என்டர் பண்ணால் இந்த மாதிரி வரும். இப்படி தான் நம்ம செய்கிறது. இப்போ இது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து இப்போ இது வந்து நான் ரெகுலரில் இருக்குது. இப்போ நம்ம வந்து பேராகிராஃப் வந்து இதை போடுற நேரம் ரொம்ப போல்ட் பண்ணக்கூடாது, இதோட கொஞ்சம் கூட்டி போடுங்க. இப்போ நான் கொஞ்சம் கூட்டி போடுற நேரம் உங்களுக்கு மீடியம்னா மீடியம் போட்டுப்பாங்க, சரியாக இருக்காது. இந்த மீடியமில் இப்படி வந்துருக்கு. இப்போ மீடியம் உங்களுக்கு சூட் ஆகுனா மீடியமில் வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரௌச்சர் டிசைன்லாம் இருக்கும், கொஞ்சம் கூட்டிக்கிறீங்க. ரைட், அடுத்தது வந்து மெயின் ஹெட்டிங் போடுற நேரம் மெயின் ஹெட்டிங். இப்போ மெயின் ஹெட்டிங் நீங்கள் எப்படி போடுறதுன்னா இப்போ மெயின் ஹெட்டிங் போடுற நேரம் இதில் டபுள் மடங்கு. இப்போ சப் ஹெட்டிங்கில் டபுள் மடங்கு மெயின் ஹெட்டிங்காக வரும். சப் ஹெட்டிங் இப்போ சப் ஹெட்டிங் எத்தனை 24 டபுள் ஹெட்டிங் எவ்வளோ 48. இப்போ 48 எடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப் ஹெட்டிங் மெயின் ஹெட்டிங் இப்படி வரும். இப்போ இந்த மாதிரி போட்டுருக்கோம். இந்த மாதிரி தான் உங்களுக்கான விஷயம் வந்து செய்வாங்க. ரைட், ஓகே. இப்படி தான் வந்து உங்களுக்கான அந்த பெரிய ப்ரௌச்சர் டிசைன், இந்த மாதிரி ஃப்ளையர் டிசைன்லாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ரைட், ஓகே. இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கான டிசைனிங் வந்து பர்ஃபெக்டாக அமையும். இப்போ இன்னொரு விஷயம் வந்து நான் இதில் சொல்கிற நேரம்
முக்கியமாக வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு நீங்கள் புதுசாக வாய்ஸ் ஒன்று போட்டால் அதிலே உங்களுக்கு சில ஃபாண்ட்ஸ் வந்து ப்ரீடிஃபைனாக வரும். அந்த ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணாங்க இந்த மாதிரி ப்ரௌச்சர் டிசைனுக்கு, ரைட்? நீங்கள் உங்களுக்கு லெட்டர் டைப்பிங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரௌச்சர் டிசைனிங் அந்த மாதிரி ப்ரௌச்சர் டிசைனு, பேனர் டிசைன் அதுகளுக்கெல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணாங்க. நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரீ ஃபாண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பாப்பின்ஸ் இது வந்து நல்ல ஃபாண்ட் ஒன்று. இதில் வந்து வேரியஸ் நிறைய வகைகள் இருக்குது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போலாம் நீங்கள் போய்ட்டிங்கன்னா கூகுள் ஃப்ரீ ஃபாண்ட்ஸ்னு சொல்லி டைப் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாண்ட்ஸ் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்து நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஃப்ரீ ஃபாண்ட்ஸ். இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட டிசைனுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட இதுகளில் போட்டுக்கலாம். அந்த ப்ரௌஸ் பண்ணி இது நல்ல ஃபாண்ட்ஸ். கூகுள் ஃபாண்ட்ஸ்னால் இந்த ஃபாண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த மாதிரி ஃபாண்ட்ஸை நீங்கள் உங்களோட இந்த பப்பீஸ் இந்த ஃபாண்ட்ஸ் தான் அது நான் சொன்ன ரெக்கமெண்ட் பண்ண ஃபோன். இதுக்கெல்லாம் வந்து லேட்டஸ்ட் ஃபாண்ட்ஸ். இந்த ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இப்போ நான் வந்து நிறையா அந்த ப்ரௌச்சர் டிசைன்லாம் பார்த்தேன் சிலவங்கள்கிட்ட. நார்மலாக என்ன யூஸ் பண்ணால் அந்த பழைய காலத்தை கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னுக்குள்ள ஃபாண்ட்டு தான். இதெல்லாம் ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரி ஃபாண்ட் இதுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னுக்குள்ள ஃபாண்ட்டு. இதெல்லாம் பழைய ஃபாண்ட்டு. உங்களோட ப்ரௌச்சர் டிசைனை பார்த்தாவே விளங்கிடு இதெல்லாம் பழைய காலத்தில் உள்ள டிசைன் மாதிரியே தான் இருக்குது. இதெல்லாம் இந்த வெண்டேஜ் மாதிரி ஃப்ளையர் டிசைனிங்கு சரி வரும். இப்போ நார்மலாக ஒரு நார்மலான விஷயம் இதெல்லாம் பழைய ஃபாண்ட்டு. இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ, ரைட்? இப்போ நான் பார்க்குறதுல நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஃபாண்ட்டு தான். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு டைப் செட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனர் டிசைன் ஒரு அழகான டிசைனுக்கு யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பழைய ஃபாண்ட்டுகள், ரைட்? இப்போ இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து இதெல்லாம் பழைய ஃபாண்ட், ரைட்? இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னே இந்த மாதிரி புது ஃபாண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டிசைன் வந்து பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கும், ரைட்? ஓகே, இதுக்கு தான் முக்கியமான விஷயம் நீங்கள் டைப்போகிராஃபிக்கில் படிக்க வேண்டிய ஒரு விஷயம், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம வந்து முதல்ல இருந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி, ரைட்? பம்ப்கின்ஸ் இந்த மாதிரி பம்ப்கின்ஸில் வந்து நான் வந்து இதில் மீடியமில் இருக்குது. நான் வந்து என்ன சொன்னேன், முதல்ல எவ்வளோ கொடுத்தேன். இப்போ பிளாக்கில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்கில் வரும். இந்த மாதிரி பிளாக்கில் கொடுத்தேன்னா நம்ம பிளாக்கில் கொடுத்துக்கலாம் ஹெட்டிங்ஸ், ரைட்? இப்போ நான் வந்து ஹெட்டிங் பிளாக்கில் கொடுக்கல. இதில் வந்து நான் போல்டு கொடுத்தேன்னா இந்த மாதிரி போல்டில் செட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கான மேகசின்ஸ் வந்து இந்த அழகாக செய்யலாம். அந்த மாதிரி இப்படி தான் உங்களுக்கு அழகாக பிரிண்ட் பண்ணி செஞ்சு வச்சுருப்பாங்க, ரைட்? இப்போ இன்னொரு விஷயம் இதை நீங்கள் படிக்கணுன்னா முக்கியமான விஷயம், சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் இதில் வந்து ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்கிறேன், ரைட்? காப்பி ஒன்று எடுக்கிறதுக்கு தான் லேயர். இதை வந்து இப்படி கீழே இந்த லேயரில் போடுங்க, இன்னொரு காப்பி வந்துடும். இதை நான் அப்படி இருக்கிறேன். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எடிங்கை வந்து சிலவங்க வந்து இந்த கொஞ்சம் இழுத்தெல்லாம் பண்ணுவாங்க. இழுத்து பண்ணுறேன்னா இப்படி, ரைட்? இந்த இருக்குது கேரக்டர். இந்த கேரக்டரில் போய்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இழுக்கிற இதை வச்சு இப்படி இழுப்பாங்க. இதுதான் இந்த மாதிரி இழுப்படும். இப்போ இந்த மாதிரி இழுப்படிச்சுன்னா என்ன ஆகுனா, இந்த ஒரிஜினல் ஃபாண்ட் பாருங்கள் இப்படி இருக்குது, ரைட்? இப்போ நீங்கள் இழுத்ததுக்கப்புறம் இந்த ஃபாண்ட்டே பாருங்கள் மாறிடுச்சு, ரைட்? இந்த மாதிரி மாறக்கூடாது. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இல்லை. ஒரு கொஞ்சம் இழுக்கிறேன்னா ஒரு 5% மாதிரி இதில் இழுக்கலாம். அதுக்கு மேலே இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5% 100%, 100க்கு 105 மாதிரி இழுக்கலாம். இதுக்கு மேலே இழுத்திங்கன்னா உங்கள் டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். இது வந்து இந்த தப்பை செய்யாதீங்க, ஓகே, ரைட்? இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை வந்து மேலே இழுப்பாங்க சிலவங்க. மேலேன்னா இந்த இதில் வச்சு இந்த ஃபாண்ட்டை கொஞ்சம் மேலே பெருசாக்குவாங்க. மேலே பெருசாக இந்த இப்படி பெருசாக்குவாங்க. அடுத்தது இந்த இதில் கொஞ்சம் பெருசாக்குறது இப்படி மேலே இந்த மாதிரி. இப்போ இப்படியும் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணுற நேரமும் 100ல் ஒரு 10% பெருசாக்கலாம். இது வந்து 110 மாதிரி அடித்து பெருசாக்கலாம். இதுக்கு மேலே பெருசாக்க போகாதீங்க. ஒரு 10%, 5% மாதிரி இழுங்க. அதுக்கு மேலே நீங்கள் இழுக்க போனீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் ஃபாண்ட் வந்து மாறிடும். அது வந்து டைப்போகிராஃபிங்கோட டைப் செட்டிங்கை வந்து கம்ப்ளீட்டாக பாதிக்கும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் விடாதீங்க. இதை அவாய்ட் பண்ணுங்கள், ரைட்? இது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இந்த டைப்போகிராஃபிக்கில் படிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதாவது நீங்கள் பேராகிராஃப் ஒன்று எழுதுகிற நேரம் 12 சைஸ், சப்ஹெட்டிங் எழுதுறதுனா இந்த 12 சைஸ் டபுள் மடங்கு 24, மெயின் ஹெட்டிங் வந்து இதோட டபுள் 48. இதை வந்து கருத்தில் கொண்டு செய்யுங்க. இது 48 ஆகி இதுலேருந்து கொஞ்சம் குறைக்கிறேன்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். கூட குறைக்க போகாதீங்க. 48னா கிட்டத்தட்ட ஒரு 8 குறைச்சி 40 மாதிரி போட்டுக்கிட்டோம் நீங்கள் பண்ணலாம். மெயின் ஹெட்டிங்க சிலது உங்களுக்கு கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குறைச்சிக்கிறீங்க. ஆனால் இதுவே வந்து முக்கியம். பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனாக வந்துச்சு இந்த டிசைன். இந்த மாதிரி டைப்போகிராஃபிக் வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் வந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த டைப்போகிராஃபிக் சரியாக நீங்கள் கற்றுக்கலைன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல போய்ட்டு சரியான ஒரு ப்ரௌச்சர் டிசைன் ஒன்று உங்களுக்கு டிசைன் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் ஒரு பெரிய கிராஃபிக் டிசைனராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரைட்டிங் வந்து இதில் வந்து ரைட்டிங் ஒரு பேராகிராஃப் ஒன்று எழுதி கணக்காக உங்களுக்கு ஃபாண்ட்டெல்லாம் உங்களுக்கு சரியான ஃபாண்ட் யூஸ் பண்ண தெரியாட்டி உங்களுக்கு வேலை இல்லை. இப்போ பாருங்கள், இது ஒரே ஃபாண்ட்.
நீங்கள் எப்போ செய்கிறனே இந்த ஒரே ஃபோன்ட்டை வச்சு நீங்கள் விஷயத்தை முடிக்கலாம். சிலவங்க 10 ஃபோன்ட்டை செட் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை முடிப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோன் பாருங்க வெவ்வேறு வேரியஸான விஷயம் இருக்குது, ரைட். வெயிட் வந்து நிறையான வெயிட், அது இது வந்து சின்ன வெயிட்டில் கொடுங்க, இதோட கொஞ்சம் வெயிட் இது கொடுங்க, இதுக்கு மெயின் கூட வெயிட் கொடுங்க. இப்போ இப்படி தான் வந்து சரியான முறையில் டைப்போகிராஃபிக்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும், ரைட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.